Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. ஜூன் மாதத்திற்குள் 9.19 TMC நீரை கர்நாடகா திறந்துவிட வேண்டும் என டெல்லியில் நடைபெற்ற காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம் வெங்கடேசன். தமிழ்நாட்டின் இந்த கோரிக்கைக்கு கர்நாடக அரசு தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்க? ஆணையத்தின் நிலைப்பாடு தற்போது என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 52வது கூட்டம் ஆணையத்தின் தலைவர் SK ஹல்தர் தலைமையில் டெல்லியில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழக அரசின் நீர்வளத்துறையின் முதன்மைச் செயலாளர் டாக்டர் சத்யபிரதா சாகு, காவிரி தொழில்நுட்ப குழுவின் தலைவர் சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஏற்கனவே பிப்ரவரி முதல் மே வரை கோடைக்கால மாதங்களில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட கர்நாடகா அதிகப்படியான நீரை பயன்படுத்தி இருந்த நிலையில் தற்போது தங்கள் அணைகளில் நீர் இருப்பு குறைவாக இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், பிலிகுண்டுவில் ஜூன் 22ஆம் தேதி வரை பெறப்பட்ட நீரின் அளவு 6.737 TMCக்கு பதிலாக வெறும் 2.662 TMC மட்டுமே என்றும், இதனால் 4.077 TMC பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது என்றும், ஜூன் மாதத்திற்கு 9.19 TMC நீரையும் ஜூலை மாதத்திற்கான 31.24 TMC நீரையும் திறந்து விடுமாறு கர்நாடக அரசிற்கு உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. ஆனால் கர்நாடக அரசின் சார்பில் ஏற்கனவே காவிரி நீர்ப்படுகையில் அந்த மழை பொழிவு குறைவாக உள்ளதால் தங்களது அணைகளில் போதுமான அளவு நீர் இருப்பு இல்லை என்ற ஒரு வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் ஓரிரு வாரங்கள் பொறுத்திருந்து அந்த மழையின் அளவை பொறுத்து ஒரு உத்தரவை பிறப்பிக்கலாம் என்ற ஒரு ஆலோசனையும் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுவரை இந்த ஜூலை மாதத்திற்கான எவ்வளவு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற உத்தரவு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் பிறப்பிக்கப்படவில்லை. அது குறித்த உத்தரவு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.